அது ஒரு சோலைவன கிராமம். அந்த கிராமத்தில் வள்ளி, வேலன் என இருவரும் வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தனர். ராமு, லக்ஷ்மி என்ற 2 பிள்ளைகள் இருந்தனர். அவர்கள் பள்ளி படிப்பை முடித்து விட்டனர். வள்ளி, வேலன் இருவரும் மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் அவர்களை பள்ளி படிப்பை முடித்தார்கள். இருவரும் இப்போது கல்லூரிக்கு போக அவர்களிடம் போதுமான பணம் இல்லை. அப்போது மனைவி வள்ளி தம் பிள்ளைகளை கல்லூரிக்கு நாம் சேர்க்க முடியவில்லையே என்று கூறினார். வேலன், கவலைப்படாத வள்ளி, எப்படியாவது கல்லூரிக்கு போக பணத்தை சம்பாதித்து விடலாம் என்று கூறினான். மனைவி, சரிங்க, நீங்க ஏதோ சொல்றீங்க, உங்களைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்றாள் மனைவி. பிள்ளைகள் இருவரும் வீட்டில் இருந்தனர். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டனர். நம்முடைய அம்மா, அப்பா 2 பேரும் நமக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க ராமு. நம்ம அவங்களுக்கு ஏதாவது வகையில் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தனர். பின்பு இருவரும் கல்லூரிக்கு போய் மாலை நேரத்தில் நாம் இருவரும் ஏதாவது வேலை செய்யலாம். அதில் வரும் வருமானத்தை வைத்து நாம் அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் ஏதாவது உதவி செய்யலாம் என்றனர். ராமு உடனே சரி என்றான். இருவரும் கல்லூரிக்கு சென்று வந்த பிறகு மாலை நேரத்தில் வேலைக்கு சென்றனர். வள்ளி, வேலன் பிள்ளைகள் இன்னும் காணவில்லையே என்று நினைத்து கொண்டிருந்தான். என்ன ஆச்சு உங்களுக்கு? எதற்காக சில நாட்களாக நீங்கள் இருவரும் விரைவில் வீட்டுக்கு வருவதில்லை? உங்களுக்கு என்னவாயிற்று? பதில் கூறுங்கள். எதற்காக மௌனமாக நிற்கிறீர்கள்? கூறுங்கள். கஷ்டத்தை தீர்க்க வேலைக்கு செல்கிறோம். மனதில் இருவருக்கும் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் கவலையாகவும் இருக்கின்றது. தான் பிள்ளைகள் கல்லூரி பருவத்தில் வேலை செய்துதான் படிக்கிறார்கள் என்ற எண்ணம் அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் தோன்றியது. பின்பு அவர்களின் குடும்பத்தில் கஷ்டம் எதுவும் இல்லை, சந்தோஷமாகவும் வாழ்ந்தனர். பிள்ளைகள் வேலைக்கு சென்று படிக்கிறார்கள் என்ற ஒரு கவலை இருந்தாலும் லக்ஷ்மிக்கும் வேலனுக்கும் தன் பிள்ளைகள் இப்போதே மிகவும் பொறுப்பாகவும் இருக்கிறார்கள் என்ற சந்தோஷமும் அவர்களுக்கு இருந்தது. பெற்றோர்களுக்கு கூட பிள்ளைகள் சில நேரத்தில் தாயாக மாற வேண்டும். Please subscribe my channel. Thank you.